Hi friends, welcome to Mallis kitchen. Mallis kitchen இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் முட்டை கொத்து பரோட்டா தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நான் பரோட்டா வந்து இன்னைக்கு வீட்லயே செஞ்சுட்டேன். அது இல்லாம சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முட்டை வச்சிருக்கோம், ஒரு பச்சைமிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டாவை கையாலேயே நல்லா பிச்சு போட்டுக்க போறோம். இது மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மிக்சியில விப்பர்ல கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பிச்சு போட்டாச்சு. நான் 2 பரோட்டா எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது வந்து நம்ம தோசைக்கல்ல தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் தோசைக்கல்ல வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். சிம்லயே வச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் எந்த அளவுக்கு சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டேன். இதுக்கு அப்புறமா தான் இதுல வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்க போறோம். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா அப்படி இல்லைன்னா முட்டை கொத்து பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேஸ்ட் கொடுக்கறதே கருவேப்பிலை தான். அதனால நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு. இதுல வந்து ஒரு 4ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வெறும் வெங்காயம் தான் ஆட் பண்ணேன், இப்பதான் வந்து ஆயில் ஆட் பண்றேன். இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நல்ல டிஃப்ரெண்டாவும் இருக்கும். பாருங்க, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை வந்து கட் பண்ணி போடாம கையாலேயே பிழிஞ்சு விட்ட மாதிரி போடுறேன். அரைச்சு கூட நீங்க பேஸ்டா சேர்த்துக்கலாம். அதை விட இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்து இந்த தோசைக்கல் சூட்லயே நல்லா வதங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். நான் வந்து 2 பரோட்டாக்கு ஏற்ற அளவுக்கு தான் நான் வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்றேன். பாருங்க, மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன் நான் கொஞ்சமா சேர்க்கிறேன் அப்படின்னா நான் சிக்கன் குழம்பு சேர்க்க போறேன், அதுலயே காரம் எல்லாமே இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. இந்த லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பரோட்டா கடை இருக்கிறதே வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அங்கே போயிட்டு விரும்பி சாப்பிட்றவங்கலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதையும் வந்து நல்லா நடுவில் நம்ம குழி பறிச்சிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் எதுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே வந்து கொத்து பரோட்டாலாம் செய்யும் போது பார்த்துருக்கலாம், அவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அதை வீட்லேயே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 முட்டையை வந்து நான் உடைச்சு ஊற்ற போறேன். நான் வந்து 2 பரோட்டா எடுத்திருக்கேன், அதனால 2 முட்டை எடுத்திருக்கேன். என்னுடைய தோசைக்கல்லும் வந்து பாத்தீங்கன்னா சின்னது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்னைக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி செய்யறேன். ஒருவேளை உங்ககிட்ட பெரிய தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், இந்த மசாலாவோட இந்த முட்டையை வந்து ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பொரியல் ஸ்டேஜ்க்கு வந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி பொரியல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி தோசை திருப்பியாலே நல்லா கொத்தி விட்டுக்கலாம். என்ன இப்படி கொத்துறாங்க, இதுல தோசை வருமானு நீங்க யோசிக்கவே வேண்டாம். நார்மலாவே உங்களுக்கு தோசைக்கல்ல தோசை வரல அப்படின்னா வெங்காயம் வந்து தேய்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு இந்த மாதிரி பொரியல் ஸ்டேஜுக்கு வந்து ஃபுல் தோசைக்கல்லையும் பரப்பி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தோசை நல்லா சூப்பரா வரும். இது வந்து நல்லா கொத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுல வந்து நம்ம இப்போ பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். பரோட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசா நான் வந்து பிச்சு போட்டிருக்கேன் பாருங்க. இது கொத்துனதுக்கு அப்புறமா பாருங்க இருக்கிறதே தெரியாது பரோட்டா. இதுல இது மேல சிக்கன் குழம்பு ஊத்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கோங்க. நான் 1 கரண்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சிக்கன் பீசஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் குழம்பு மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கொத்த போறோம். அதுக்கு முன்னாடி மல்லிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். பாருங்க, கொத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு செம்படம் நான் எடுத்திருக்கேன், ஷார்ப்பா இருக்கிறதா. என்கிட்ட டம்ளர் இல்லை, ஸோ நான் அந்த செம்படத்தை வச்சு பண்றேன். நார்மலா நீங்க வந்து ஸ்ட்ரீட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டம்ளர் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கொத்தி விட்டுக்கோங்க.
பாருங்கள், இப்போவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பெரிய பெரிய பரோட்டா பீசஸாக போட்டோம் இல்லையா, சின்னதாகிடுச்சு. சூப்பராக நமக்கு முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.